ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக M53 அப்படின்ற இந்த ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது ஒரு 3-4 நாளாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறையா விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் கூட ஒரு சில விஷயம் வந்து மிஸ் ஆகிற ஃபீல் இன்னுமே கொடுத்துட்டு தான் இருக்குது சாம்சங். அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எந்த அளவுக்கு இருக்குது, இது வாங்கலாமா அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட நிறையா வீடியோஸில் நம்ம சொல்லியாச்சு அடாப்டர் கொடுக்கலன்னு. ஸோ நம்மளையே இன்னைக்கப்புறம் வந்து சொல்லாதீங்கப்பா இனிமேல் எதுவும் கொடுக்க மாட்டோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேயும் வந்து அடாப்டர் கிடையாது. பாக்ஸோட ஃப்ரண்ட்ல Galaxy M53 5G அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இமேஜ் கொடுத்துருக்காங்க, சாம்சங்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பாக்ஸில் என்னெல்லாம் வருது, ப்ரைஸ் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணிடலாம். ஸோ டிவைஸ் வந்து லைட் வெயிட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது. சரி, இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பேப்பர் வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஒரு QR கோடு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே ஃபோனில் ஸ்கேன் பண்ணி யூசர் மேனுவல்லாம் படிச்சுக்கலாம். சிம் எஜெக்டர் டூலே தேவையில்லை, ஊக்கே இருக்குது, அதை வச்சு குத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஃபோனை மட்டும் கொடுத்தாங்கன்னா போதும். சரி, ஓகே. இப்போ நம்ம ரிவ்யூக்கு வந்தோம் அப்படின்னா மொபைல் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 நாளாகவே வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா செம காம்பாக்டாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அதுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா வெயிட் 176 கிராம் தான் வெயிட். சுத்தமாக வெயிட் இருக்கிற ஃபீல் இல்லை. அதே மாதிரி திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 7.4 mm தான் திக்னஸ் இருக்கு. இந்த அளவு திக்னஸ் இருந்தால் நார்மலாக பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு 4000 அந்த ரேஞ்சில் mAh பேட்டரி கெப்பாசிட்டி வருமானா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயிட் கம்மியாக இருக்கிறது செம ப்ளஸ் பாயிண்டாக இருக்கு. பட் அடாப்டர் கிடையாது. ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப்டர் தனியாக ஒரு 1500 இந்த ரேஞ்ச் வந்து தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 1.5 நாள் கூட பேட்டரி லைஃப் தாராளமாக வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி லுக் வைஸ் வந்தோம் அப்படின்னா 2 கலர் வேரியன்ட் நம்ம கையில் இருக்குது. கிரீன் கலர் இருக்கு, இதுலேயே ஒரு ப்ளூ கலர் வேரியன்ட்டுமே இருக்கு. பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு மேட் ஃபினிஷ்ல கிளாஸ்டிக் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீலே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது. சின்ன டிராபேக் என்ன அப்படின்னா அந்த கேமரா பம்ப் வந்து அந்த பழைய மாடல்லையே தான் இருக்கு. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் டிசைன் ஏதாவது வித்தியாசமா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஸோ ரியலாவே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணும்போது அந்த லைட் வெயிட்டை நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. இந்த ஒரு லைட் வெயிட்டா இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதுல சூப்பர் AMOLED பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது சூப்பர் AMOLED விட பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ் வைஸ் வந்து கம்மியா இருக்கும். அதுதான் ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த அளவுக்கு ஸ்லிம்மா கொடுக்கறதுக்கு. டிஸ்பிளேயோட சைஸ் வந்து 6.7 inch ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கிடைக்குது. கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சாம்சங்கோட டிஸ்பிளே அப்படின்னும் போது அந்த ஒரு ஹையர் லெவல்ல தான் இருக்கும். இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த சேச்சுரேஷன் லெவலா இருக்கட்டும், டீப் பிளாக்கா இருக்கட்டும், ரொம்பவே வந்து நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 பக்கம் ஓரளவுக்கு நல்ல மினிமம் பெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த லுக்கும் நல்லா பெட்டரா இருக்கு ஃப்ரண்ட் வியூல பார்க்கும்போது. ஸ்கிரீனோட பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இண்டோர் வீட்டுக்குள்ள யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது நல்ல பிரைட்னஸ் கிடைக்குது. அதே மாதிரி அவுட்டோர்ல நம்ம வெளியில எல்லாம் போய் உட்காந்து யூஸ் பண்றோம் அப்படின்னாலும் கூட டிஸ்பிளே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு. அண்ட் ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது Gorilla Glass 5 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு குறையா தோணுது, மோஸ்ட்லி இந்த மாதிரி செகண்டரி டிவைஸா டெஸ்ட் பண்ணி பார்க்கறது வந்துட்டு வீடியோஸ் தான் அதிகமாக வந்து பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுக்கல. சிங்கிள் ஸ்பீக்கர் பாட்டம்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் ஸ்டீரியோ வந்து மிஸ் ஆனதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. பட் இதனால டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ இல்லாத கண்டிப்பாக ஒரு குறையா தான் இருக்கு. பாட்டம்ல மைக் டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்ல ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துட்டாங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பவர் பட்டனே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய டைம் நம்ம சாம்சங் டிவைஸ் ரிவ்யூ பண்ணும்போது சொன்னது என்ன அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. குறை சொல்கிற மாதிரில ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. இல்லை ஃபேஸ் அண்ட் லாக் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் ஃபேஸ் அண்ட் லாக் யூஸ் பண்ணலாம், நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு யூஸ் பண்ணலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 5G 12 பேண்ட் சப்போர்ட்டோடையும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமராக்கு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிவைஸ்ல இந்த 32 மெகா பிக்சல் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் ரியலாகவே ஒர்த்தாக தான் இருக்குது இந்த 32 அப்படின்றது. ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். சென்சாரை பொறுத்த வரைக்கும் சோனி IMX616 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா 108 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 1.8 வருது. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து பாருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்குது. குறிப்பாக அந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னும் போது கூட அந்த சைடில் பிளர் எஃபெக்ட்லாம் கூட ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 8 மெகா பிக்சலுக்கு வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கு
அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இது ரெண்டையும் தவிர்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோட்டோ மாதிரி வந்து கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னுமே அதே மாதிரியே தான் இருக்குது. 15,000 மொபைல்லையும் அதான் கொடுத்துருக்காங்க, 25,000 மொபைல்லையும் அதான் இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் அதே சமயம் வீடியோஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 4K 30 FPSல எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை 1080p 60 FPS வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ வீடியோ சைடும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ஓவரால் கேமரா சைட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆகாத மாதிரி தான் இருக்குது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும். அந்த கேமராவில் மற்ற ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரீமாஸ்டர் பிக்சர் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இருக்குது. நார்மல் ஃபோட்டோவை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ மட்டும் இல்லை, ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வச்சிருக்க ஃபோட்டோவில் கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நார்மலாக பேக்ரவுண்டில் பிளர் எஃபெக்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆட் போர்ட்ரேட் எஃபெக்ட்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஃபோட்டோவாக இருந்தாலுமே பேக் சைட் பிளர் எஃபெக்ட் வந்து கிடைக்குது. அண்ட் அது இல்லாமல் தனியாக ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் இந்த ஆப்ஜெக்ட் எரேஸ் ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்லாம் கொடுக்குறது தேவையில்லாத ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணாமல் டிஃபால்ட் ஆப்ல பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது One UI 4.1 Android 12 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா நான் S22 தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் மாதம் டான் வந்துடும். ஸோ இதுக்குமே வந்து வந்துடும் சொல்லலாம். நமக்கு யூஸே இல்லாட்டியும் கூட இந்த தேவையில்லாமல் கொடுக்கக்கூடிய சில ஆப்ஸ் கண்டிப்பாக இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த பக்கம் போயிடாதீங்க. அதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு, ஆஃப் பண்ணி போட்டுருங்க. கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா சாம்சங்லேருந்து எந்த ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாலும் கண்டிப்பாக எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னா OS தான். அந்த அளவுக்கு நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு OS தான். 120Hz யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. ஃபோன் வாங்குறவங்க யூஸ் பண்ணுறது எப்பா லேக் இல்லாமல் ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு தான் கண்டிப்பாக யோசிப்போம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நார்மல் யூஸ் பண்ணும்போது மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது எந்த இடத்துலையும் லேக் இல்லை. சரி கேம் பிளே கொஞ்சம் ஹெவியாக ப்ளே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கேம் பிளேவும் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். இந்த லைவாக நீங்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி கேம் பிளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஆகிற மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி OnePlus Nord CE2ல யூஸ் பண்ண அதே ப்ராசர் தான் MediaTekோட Dimensity 900 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ராசர் தான், குறை சொல்கிற மாதிரி நான் யூஸ் பண்ண வரைக்கும் எதுவும் ஃபீல் பண்ணல. பட் ஃபுல் ரிவ்யூ போடுறேன் அப்படின்ற பட்சத்தில் இன்னும் டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். இதில் விர்ச்சுவல் ரேம் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. 6GB ரேமுக்கு 6GB வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். 8GB வாங்குறீங்க அப்படின்னும் போது 8GB எக்ஸ்பேண்ட் பண்ணி டோட்டலாக 16GB வர மாதிரி வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 26,500 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 28,500 வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேங்க் ஆஃபருமே இருக்கு அப்படின்னு இருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டேரெக்டாக போய் இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கங்க. அண்ட் ஃபைனலாக இந்த டிவைஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடான ஒரு டிவைஸாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது, ஒரு சில குறைகளை தவிர. அண்ட் அதே மாதிரி நீங்கள் சாம்சங் டிவைஸ் தான் வாங்கணும், இந்த ப்ரைஸ் எனக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா இதையும் கூட நீங்கள் ஒரு ஆப்ஷனெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் என்னெல்லாம் இருக்குன்றதை கிளியராக சொல்லிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.